இந்த வீடியோவில் உங்கள் நேரத்தை நான் சத்தியமாக வேஸ்ட் பண்ண விரும்புகிறேங்க. தெரிஞ்சதை உட்காந்து போட்டு அரைச்சிக்கிட்டு அதை நான் சொல்ல விரும்பலை. பார்லிமெண்ட்டில் மிக முக்கியமான நடந்த அந்த தாக்குதல் பற்றி நம்ம நிச்சயமாக பேசியாக வேண்டியது இருக்குது. பட் தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தெரியாத 4 முக்கியமான இதை பற்றி இதை பற்றி முழுமையாக படித்த 4 முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தாக்குதல் நடத்துனது 4 பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தாக்குதல் நடத்துனது 6 பேர் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, இந்த தாக்குதல் நடத்துகிற 6 பேரோட ஒருத்தரை பற்றி நம்ம கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பற்றிய முழுமையான பின்னணி கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மூணாவது, இந்த பாஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் மேலே தான் எல்லாருமே காண்டா இருப்பீங்க. அந்த பிஜேபி எம்பி, அந்த பிஜேபி எம்பி யார், அவருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கமான பிணைப்பு, அதை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நாலாவது, மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, அந்த பாதுகாப்பு குறைபாடு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த 4 மிக முக்கியமான செய்திகள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பதிவு செய்ய போகிறோம்னா, தாக்குதல் நடத்துறது 4 பேர் அப்படிங்கிற செய்தி தான் பெரிய லெவலில் பேசப்படுது. உள்ள 2 பேருங்க, வெளியே 2 பேருங்க, ஆக்சுவலாக மொத்தமாக 4 பேருங்க. அந்த புகை குண்டுகளை போட்டு அட்டென்ஷனை தங்க மேலே ஏற்படுத்தியிருக்காங்க. பெருசாக அந்த புகை குண்டு வந்து ரசாயன குண்டெல்லாம் கிடையாதுங்க, வெறும் புகை குண்டு தான். இது இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புகை குண்டு தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இந்த 4 பேர் அப்படிங்கிற இடத்துல நான் 6 பேர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இதில் 2 பேர் யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த 4 பேர் யார் அப்படிங்கிறோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாகர் சர்மா ஒருத்தவங்க, இவங்க நம்பர் 1. அடுத்து கர்நாடகாவை சேர்ந்த மனோரஞ்சன் நம்பர் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹரியானாவை சேர்ந்த நீலம் தேவி. ஆக்சுவலாக இவங்க ஆசிரியராக சிவில் சர்வீஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இவங்களாம் ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. 4வது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அமேஷ் சிண்டே அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அமேல் சிண்டே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 5வது மிக முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, லிலித் ஜோ அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த லிலித் ஜோ வருகிற இருக்கார் பார்த்தீங்களா, இவர் ஆக்சுவலாக தப்பிச்சு போயிட்டாங்க. போலீஸ் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அப்டேட் கொடுக்குறேன். 6வது யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வீட்டோட ஓனர், அவரோட பேர் வந்து விஷால். அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த 6 பேரும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பல மாதங்களாக பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை மிக கணக்கச்சிதமாக உட்காந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரியுது. ஆக்சுவலாக 4 வருஷம் முன்னாடிலேருந்தே பார்லிமெண்ட்டுக்குள்ளே உள்ளே போய் ஏதாவது பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. சில மாதங்களாக அதற்கான ஃபீல்டு ஒர்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, உளவு பார்க்குறது, வர்றது போகிறது, என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுறது, ரொம்ப டீப் ஒர்க்கை சில மாதங்களாக செஞ்சுருக்காங்க. 4 வருஷமாக இந்த எண்ணத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இது முதல் பாயிண்டா. இப்போ 2வது பாயிண்ட் என்ன பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனோரஞ்சன், நம்ம பக்கத்தில் இருக்கார்ல, கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த மனோரஞ்சன். இந்த மனோரஞ்சனோட தகப்பனார் வந்து சில பேட்டிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனோரஞ்சன் தான் உள்ளே போயிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க ரைடுக்கு போகிறாங்க. ரைடுக்கு போகும்போது ஒரு புத்தகம் எல்லாமே முடிஞ்ச அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் புத்தகமாக இருக்குது மக்களே. அந்த புத்தகங்கள் அத்தனையுமே அவர் படிப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விவேகானந்தர் மேலே மிக தீவிர ஈடுபாடு கொண்டவர் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 35 வயசு ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணி வைக்காமல் இல்லை, கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. பல இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இவருக்கு இன்ஜினியரிங் வாங்கி கொடுத்தது, அந்த சீட்டு வாங்கி கொடுத்ததே முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய தேவகவுடா அவர்கள் தான் இவருக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நிறையா கம்பெனிலாம் போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. எதுவுமே பிடிக்காதனால விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. பெங்களூர்லேருந்து அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிற தகவலை அவங்களோட அப்பா வந்து ஊடகங்களை சந்திக்கும் போது பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மனோரஞ்சன் அவர்களை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் கிடச்சிருக்கு. இந்த சில விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு கொள்கை பிடிப்பு கொண்ட நபராக தான் அந்த மனோரஞ்சன் அவர்கள் இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து அந்த 6 பேருமே சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசுனதின் வெளிப்பாடாக தான் இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. பிளானடாக ப்ரிப்பேர்டாக ரொம்ப தெளிவாக அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இது 2வது பாயிண்டா. இப்போ 3வது மக்களே, யார் இந்த பிரதாப் சிம்ஹா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது பார்த்தீங்களா. இவருக்கு இதில் தொடர்பு இருக்கா, இல்லை இவர் வந்து ஏமாந்துட்டாரா பாஸ் கொடுத்து அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இங்கே கேட்கப்படுது. இந்த பிரதாப் சிம்ஹா அவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்நாடக அரசியல் களத்தில் நிறைய கட்டுரைகள் எழுதி மிகப்பெரிய பாப்புலரான ஒருத்தர். இவரோட கட்டுரைகள் அத்தனையுமே இந்துத்துவ சிந்தனை உள்ள கட்டுரைகளாக நிறையா இருக்கிறதுனால நிறைய அவரோட கட்டுரைகள் வந்து விவாதிக்கப்படுது, பெரிய லெவலில் பேசப்படுது. நிறையா சர்ச்சைகளையும் இந்த கட்டுரையினால் சிக்கினார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. 2வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரதாப் சிம்ஹா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு சுயசரிதையை கூட எழுதி முடிச்சிருக்காரு.
ஆக்சுவலாக அவருக்கு நெருக்கம் அப்படிங்கிற விஷயமும் இந்த விஷயம் வந்ததுனால அடிச்சு விட்றாங்களான்னு தெரில. நெருக்கம் அப்படிங்கிறதையும் என்னால் சில நாளிதழ்களில் பார்க்க முடிஞ்சு, படிக்க முடிஞ்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றிய ஒரு சுயசரிதை எழுதக்கூடிய ஒரு எம்பியாக இருந்திருக்காரு. 2014 எம்பி ஆகிட்டார். 2019 மறுபடியும் எம்பியாக இருக்காரு. இவர்கிட்ட பாஸ் வாங்குறதுக்கு 3 மாதமாக ரொம்ப தொடர்ச்சியாக முயற்சி பண்ணியிருக்காங்க. 3 மாதம் தொடர் முயற்சிக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக 3 பாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 6 பேருமே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஐடியா பண்ணாங்க. 6 பேருமே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போக முடியல. 3 பாஸ் தான் கிடச்சிச்சு. 3 பாஸில் 2 பாஸ் வந்து இந்த உள்ளே போனாங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேர், அந்த சர்மா அவர்களும் மனோரஞ்சன் அவர்களும். மிச்சம் ஒரு பாஸ் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு குழந்தையோட கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையோட பேர் வந்து அந்த பாஸில் இல்லாதனால, அந்த குழந்தையோட பேர் பாஸில் இல்லாத காரணத்தினால அந்த லேடி வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர முடியாமல் திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த குழந்தையுடன் இருக்கக்கூடிய அந்த லேடிக்கும் இந்த விஷயத்துக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் என்னால் நாளிதழ்களை பார்க்க முடிஞ்சு. தொடர் 3 மாதம் முயற்சிக்கு அப்புறமா அவருக்கு இந்த பாஸ் கிடச்சிருக்கு. இந்த பாஸ் வாங்கினவர் இந்த எம்பி ஒருத்தர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரோட தொகுதிக்கு உட்பட்டவர் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவர் மூலியமாக தான் மிச்ச 4 பேருமே இந்த பாஸ் விஷயத்தில் இந்த மனோரஞ்சன் அவர்கள் தான் ஸ்டெப் எடுத்து இந்த எம்பிட்ட வந்து இந்த பாஸை எப்படியோ வாங்கி உள்ளே போயிருக்காங்க. இப்போ 4வது மிக முக்கியமான விஷயம், எல்லாருமே சொல்கிறாங்களா பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டில் மொத்தம் 301 பேர் பணியில் இருக்கணும், ஆக்சுவலாக 301 காவலர்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் 176 காவலர்கள் தான் பணியில் இருக்காங்களாம். மிச்சவங்களாம் பணியில் இல்லையா. இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. பல வருஷங்களாக 125 காவலர்களை பணி போடாமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் முழுமையாக இயங்கணும்னா, பாதுகாப்பு குறைபாடு இல்லாமல் இயங்கணும்னா 301 பேர் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. 176 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ இதில் இந்த 176 பேரோட வேலை என்னன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து பாஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ஒருத்தங்களுக்கு 3/4 மணி நேரம் இருக்கும், அரை மணி நேரம் இருக்கும், அதிகபட்சமாக 2 மணி நேரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 2 மணி நேரம் அதிகபட்சமாக ஆனால் அந்த நபரை வந்து அவையிலேருந்து வெளியேற்றுறது இந்த காவலரோட வேலைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நபருக்கு வந்து இப்போ பாஸ் கொடுத்துருக்காங்களே இவங்க 2 பேருக்கு 45 நிமிஷம் தான் இவங்களை அலோவ் பண்ணி உள்ளே கொண்டு போயிருக்காங்க. இவங்க 2 மணி நேரத்துக்கு மேலே பார்லிமெண்ட்டில் இருந்திருக்காங்க மக்களே. இவங்களை அந்த பொறுப்பான காவல் அதிகாரி, சார் உங்கள் பாஸ் முடிஞ்சு நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லவே இல்லை. இவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும்போது 4 கட்ட சோதனைகளை கடந்து போயிருப்பாங்க. பார்வையாளர் அறைக்கு போகும்போது 3 கட்ட சோதனைகளை கடந்து போயிருக்காங்க. இவங்களை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, புகைப்படம் எடுத்திருப்பாங்க. இவ்வளவு பண்ணியும் இவங்க காலில் வச்சுருக்காங்கல்ல அந்த வண்ண குப்பிகள், அதை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாக பார்க்கப்படுது. ஸோ இந்த காவலர்களோட பற்றாக்குறை இதில் மிகப்பெரிய ரோல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ முழுக்க இந்த நிகழ்வுக்கு பிஜேபியோட அந்த எம்பி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சிம்கா அவர்கள் தான் முழுமையாக பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட பாசு கேட்டு தானே உள்ளே போயிருக்காங்க. இது முழு பொறுப்பு அவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் கிடச்சிச்சுன்னா, இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட ஒரு எம்பி வந்து கோஷங்களை அமைச்சிருக்காரு. கோஷங்களை போட்டு அந்த பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்பி மேலே இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, பொத்தி பாதுகாக்கப்பட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவர் தெரிஞ்சு கொடுத்தாரு, தெரியாமல் கொடுத்தாரு அப்படிங்கிறத தாண்டி இவர் ஃபேக்ட் செக் பண்ணாமல் அந்த பாஸை கொடுத்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு நடந்த ஒரு அசிங்கம் இந்த பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கு. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் நான் இதை பற்றி பேசும்போது பாருங்கள் அப்படி நடந்துச்சுங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி பேசும்போது, என்னப்பா என்ன குண்டு போட்டாங்களா, சும்மா அந்த வண்ண குப்பி வச்சு ஜூஜு அப்படி பண்ணிட்டு தானே போயிட்டாங்க, இது என்ன பெரிய மேட்டரான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வண்ண குப்பியே எப்படி உள்ளே போணுச்சு அப்படிங்கிறது தெரியல. இது உள்ளே போயிருக்குன்னா அடுத்தடுத்து வேறு பொருட்கள் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக எங்களோட மக்கள் பிரதிநிதிகள், அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. இதில் அரசியல் பண்ணுறதை விட்டுச்சு இது எப்படி இந்த ஃபார்மெட்டில் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் நேரடியாக விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்க்கட்சியோட கோரிக்கை மிக வலுவானதாக இருக்குது. அது நிச்சயமாக நடக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நான் ஒரு 10 மேட்டர் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாளைக்கு அவர் வேறு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று சொல்லுவாங்க, பத்திரிக்கை ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மைக்குமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அமித்ஷா அவர்கள் தான் அறிக்கையாக சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன எல்லாருமே என்னால் முடிஞ்ச அளவு ஃபேக்ட் செக் பண்ணி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எதுவும் அவதூறு கிடையாது, அழிச்சு விடுறது கிடையாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.